السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة كل بدعة ضلالة كل ضلالة في النار. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. إن الله يأمركم أن يؤدوا الأمانات إلى أهلها وإذا حكمتم بين الناس أن يأمروا بالعدل. إن الله نعم ما يعظكم به. إن الله كان سميع بصير. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. மாண்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாமல் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலாவின் நல்லடியார்களே, அருமை சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் அவனது வற்ற அன்பும் ஆதரவும் பேரருளும் அவன் புறத்திலிருந்து அகிலத்திற்கெல்லாம் அருட்கொடையாக அனுப்பப்பட்ட ரஹ்மத்துல் ஆலமீன் அகிலத்தின் அருட்கொடையாம் அன்னலம் பெருமகனார் இறை தூதர் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னலாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகளின் மீதும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அருள்படப்பட்ட தூய்மையான வடிவத்தில் அறிந்து பின்பற்றி நம்மரை கொண்டு சேர்த்த அனைத்து அல்லாஹ்வின் நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக அல்லாஹ்வின் அருள் பொங்கும் ரமலான் மாதத்தில் அவனது அருளை எதிர்நோக்கி அவன் நம் மீது கடமையாக்கிய நோன்புகளை நோற்றுவர்களாக இரவு வணக்கங்களை நின்று வணங்கியவர்களாக அல்லாஹ்வின் வேதத்தை அதன் தூய்மையான வடிவத்தில் அறிந்து கொள்ள இங்கே குழுமிருக்கும் நம்மவர் அனைவரின் மீதும் ஏக இறைவனாம் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நீடித்து நிலவட்டமாக இந்த இறைவனை வினிஜவனாக என்னுடைய இன்றைய ஒரு இணை ஆரம்பம் செய்கின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அருமையான வேளையில் நான் பேசுகிறேன் என்கிற தலைப்பில் நான் நீதி பேசுகிறேன் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் பாருங்கள், நேற்றைய தினம் நாம் சொல்லியிருந்தோம் வார் கிரிமினல்ஸ் இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், சரிங்களா, உலகளாவிய ஒரு நீதிமன்றம் அது. அதனால் வார் கிரிமினல்ஸ் என்று சொல்லப்பட்ட இருவர்கள், ஒன்று பெஞ்சமின் நெத்தன்யாகு, நேற்று நாம் பேரை சொல்லலை, இன்னொருத்தர் பேர் வந்து யோவ் காலண்ட், சரிங்களா, அவர் வந்து அந்த போர் படை தளபதிகளில் ஒருவர். இவங்க ரெண்டு பேரும் போர் குற்றவாளிகள் அப்படின்னு எல்லா சாட்சியங்களோடு ஆதாரங்களோடு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. நிரூபிக்கப்பட்ட பிறகு என்ன அர்த்தம், அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு எதிராக அரெஸ்ட் வாரண்டையே பிறப்பிக்கிறாங்க, சரிங்களா. இப்ப நீதினா என்ன? நீதி என்பது சரியான முறையில் இருக்கும், அதை கடைபிடிக்கக்கூடியதா இருக்கணும். நீதிக்கு முன்னாடி எல்லாரும் சமமானதா இருக்கணும். அது நெதன்யாகுவா இருந்தாலும் சரி, இன்னைக்கு அமெரிக்காவை ஆட்சி செய்யக்கூடிய டொனால்ட் ட்ரம்பா இருந்தாலும் சரி, இந்தியாவை ஆட்சி செய்யக்கூடிய மோடியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் நீதி என்பது நீதிக்கு முன்னால் அனைவரும் சமம் என்பதுதான் சரியான நீதி. அதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய நீதியும் கூட. நேற்று கூட நம்ம பார்த்தோம் திருமறை குர்ஆனுடைய வசனம் என்ன, குல் அமர ரப்பி பில் கிஸ்தி, என் இறைவன் நீதியை கட்டளையிட்டுள்ளான். அல்லாஹ்வின் தூதர் சொல்லக்கூடிய குல் நபியே நீங்க சொல்லுங்க, அமர ரப்பி, ரப்பு அமர், ரப்புடைய கட்டளை என்ன, பில் கிஸ்தி, நீதியை கட்டளை ஏவுமாறு என் இறைவன் எனக்கு கட்டளையிட்டுள்ளான் அப்படின்னு சொல்லிட்டு ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய அந்த செய்தியை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லுமாறு ரப்புல் ஆலமீன் சொல்கிறார். அதே மாதிரி இன்னொரு வசனத்தையும் நாம பார்த்து சூரத்து நஹ்லுடைய வசனம், இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சானி வ ஈதாஇல் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹஷாஇ வல் முன்கர் வல் பகி யஈதுக்கும் லஅல்லகும் ததக்கரூன். அவங்க என்ன அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய இந்த விஷயம் என்ன, இன்னல்லாஹ, அல்லாஹ் உங்களுக்கு கட்டளை எழுதுறான்னு சொல்லிட்டு, இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்ல், அத்ல்னாக்கா நீதின்னு அர்த்தம்.
இந்த வார்த்தையை நீங்க நிறைய இடங்களில் கிஸ்தி அப்படிங்கிற ஒரு வார்த்தை அரபுல எல்லாம் குர்ஆன்ல பயன்படுத்தலாம், அத்ல் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம். மறுமையில அல்லாஹ்வுடைய அந்த நிழலை தவிர, அர்ஷுடைய அந்த நிழலை தவிர வேறு எந்த நிழலும் இல்லாத ஒரு நாள் அது இருக்குதா இல்லையா? அந்த நாளில் அந்த அர்ஷுடைய நிழலில் தங்குவதற்கு 7 சாராரை ரப்பல் ஆலமீன் தேர்ந்தெடுப்பார். அதில் முதல் சாரார் யார்? இமாமுன் ஆதில். வருதா இல்லையா ஹதீஸ்ல? நீதி மிக்க அரசன். அரசன் சொல்லலாம், இமாமும் சொன்னா தலைவன் ஒரு அர்த்தம் இருக்கு. நீதி மிக்க தலைவன், நீதி மிக்க அரசன், இமாமுன் ஆதில் என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார். அப்போ அந்த அர்ஷுடைய நிழலில் முதல் தர்ஜாவே, முதல் அடிப்படை யாருக்கு கொடுக்கப்படும்? நிழல் கொடுக்கப்படும் சொன்னா நீதி மிக்க தலைவன். உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் தலைவனாக இருந்தால் அதற்கு நீங்கள் நீதி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒரு ஜமாத்துக்கு நீங்க தலைவராக இருந்தீங்கன்னு சொன்னா அதுக்கு நீங்க நீதி செலுத்தக்கூடியவங்களா இருக்கணும். ஒரு ஊருக்கோ நாட்டுக்கோ நீங்கள் தலைவராக இருந்தால் ஒரு குழு, சின்ன குழுங்க, அதிகமாக வேண்டாம், ஒரு சின்ன குழுவிற்கு நீங்கள் தலைவராக இருக்கிறீங்களா அதில் நீங்கள் நீதி செலுத்தக்கூடியவங்களா இருக்கணும். நம்ம பார்க்கிறோமா இல்லையா? 4 பேர் சேர்ந்து இருக்கிறோம், ஒரு பயணம் போறோம். அல்லாஹ்வின் தூதர் என்ன சொல்றாங்க? 4 பேர் சேர்ந்து எங்கேயாவது போறதா இருந்தா அதில் உங்களில் ஒருவரை தலைவராக வச்சுக்கோங்க, அவர் வழி நடத்தட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு சின்ன குழுவிற்கு நீங்கள் இருந்தாலும் தலைவராக இருந்தாலும் அதிலும் நீங்கள் நீதி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய இந்த செய்திகள்லாம் நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? அத்லி வல் இஹ்சானி வ ஈதாஇல் குர்பா, இதெல்லாம் அல்லாஹ் ஏவுறான். எது? நன்மை, நீதியை ஏவுறான், நன்மையை ஏவுறான். வ ஈதாஇல் குர்பா, உறவினர்களுக்கு கொடுப்பதை ரப்பல் ஆலமீன் ஏவுகிறான். அதே மாதிரி ரப்பல் ஆலமீன் தடுக்கக்கூடிய விஷயம் வ யன்ஹா அனில் ஃபஹஷா, வெட்கக்கேடானதை அல்லாஹ் தடுக்கிறான். வல் முன்கர், முன்கர் சொன்னா கெட்டது, தீயவைகளை ரப்பல் ஆலமீன் தடுக்கிறான். வல் பகி, மூணாவது ரப்பல் ஆலமீன் சொல்கிறான் வரம்பு மீறுவதையும் ரப்பல் ஆலமீன் தடுக்கிறான். யஈதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன், இதெல்லாம் அல்லாஹ் தடுக்கிறான்னு சொல்லிட்டு நீங்கள் நல்லுணர்வு பெறுவதற்காக, யஈதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன், இந்த அருள் எது? நீங்கள் நல்லுணர்வு பெறுவதற்கு அப்படின்னு சொல்லிட்டு ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய இந்த செய்தியை 16வது அத்தியாயத்துடைய 89, 90 ஆகிய செய்திகள்ல பாருங்க. இது மட்டும் கிடையாது, இன்னொரு ரப்பல் ஆலமீன் நிறைய வசனங்களை சொல்றோம். அது 2 வசனங்களை மட்டும் பார்த்துட்டு அடுத்த விஷயங்களுக்கு போறோம். அதே சூரத்துன் நஹல் 16வது அத்தியாயத்துடைய 76வது வசனம். இங்கே ரப்பல் ஆலமீன் 2 மனிதர்களை உதாரணமாக பேசுகிறார். என்னன்னு சொல்லிட்டு ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், வஸரபல்லாஹு மஸலன், அல்லாஹ் உங்களுக்கு உதாரணத்தை சொல்கிறான். ரஜுலைனி, 2 மனிதர்களை ரப்பல் ஆலமீன் உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறான். அஹதுகுமா, அதில் ஒருவர் யார் அப்படின்னு கேட்டா ஊமை, வாய் பேச முடியாதவர். 2 மனுஷர் எல்லாம் உதாரணம் காட்டுறான். இந்த 2 பேரும் நீங்க பாருங்க. ஒருத்தர் யார்? அதில் ஒருவர் ஊமை, அவர் எதற்கும் சக்தி பெற மாட்டார். ஊமையா இருக்கிறவர் என்ன சக்தி பெறுவார்? போய் சொல்றதுக்கும் சக்தி பெற மாட்டார், வேற எந்த காரியம் செய்ய அவரால் முடியாது, அவர் சக்தி பெற மாட்டான். இப்படி இருக்கக்கூடிய அந்த ஒருவர் தன் எஜமானனுக்கு பாரமாக இருக்கிறான். அவனை வச்சுக்கிட்டு எந்த ஃபயதாவும் இல்லை. இது ஒரு ஊமை வச்சுக்கிட்டு என்ன ஃபயதா இருக்கும்? போய் பேசவும் மாட்டேங்கிறான், சொல்ற பொருளை வாங்கிட்டும் வர மாட்டேங்கிறான், வேறு எதற்கும் சக்தியும் பெற மாட்டேங்கிறான். இதுல எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு நன்மையும் அந்த முதலாளிக்கு இல்ல. இந்த முதலாளிக்கு அவன் பாரமாக இருக்கிறான். ரப்புல் ஆலமீன் சொல்வது ரப்பு எஜமானன், நாமெல்லாம் நம்முடைய அடிமைகள் தானே. அந்த அடிப்படையில நீங்க எடுத்துக்கலாம். ஊமையா சிலர் இருக்கிறாங்க, என்ன நீதியை நிலைநாட்ட மாட்டேங்கிறாங்க, கம்முன்னு உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்க, நடுநிலை பேசக்கூடிய, நடுநிலைன்னு ஒண்ணு இஸ்லாத்துல கிடையவே. இந்த நடுநிலை சொல்லி சொம்பு தூக்குற வேலை கிடையாது. ஒண்ணு இது இல்லைன்னா அது, அப்படிதான். ஹலாலா ஹராமா தெளிவாயிடும். சரிங்களா? நன்மை தீமை தெளிவா இருக்கும், நீதி அநீதி தெளிவா இருக்கும். இஸ்லாம் இப்படிதான், சொர்க்கம் நரகம் தெளிவாக இருக்கும். இப்படிதான் இஸ்லாம் பிரித்து காட்டுறத நடுநிலை என்று சொல்லி அந்த மாதிரி ஒரு தன்மை கிடையவே கிடையாது. ஒண்ணு இந்த பக்கம் இல்லைன்னா இந்த பக்கம், வலப்புறத்தார் இடப்புறத்தார். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த விஷயத்தை பார்த்தோமா இல்லையா? இந்த பக்கம் பார்த்தா சிரிக்கிறாங்க, இந்த பக்கம் பார்த்தா அழுகுறாங்க. அப்படி நம்ம தெரிந்து அந்த விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, ஒருத்தர் எஜமானனுக்கு பாரமா இருக்கிறான். அல்லாஹ் ஒருத்தர் பாரமான யாரு? நீதியை பேசாம கம்முன்னு உட்கார்ந்துகிட்டு இருக்கிறவன். அவனை எங்கே அனுப்பினாலும் நன்மையை கொண்டு வர மாட்டான். அவனை எங்க அனுப்பினாலும் ஒரு ஃபயதாவும் கிடையாது, எந்த நன்மையும் கிடையாது. சொல்லிவிட்டு ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், வமன் யஅமுரு பில் அத்லி வஹு அலா சிராத்தின் முஸ்தகீம். அதே மாதிரி இன்னொருவன் இருக்கிறான். அவன் யார்? வமன் யஅமுரு, கட்டளையிடப்பட்ட பில் அத்லி, நீதியை நிலைநாட்டக்கூடியவனாக, வஹு அலா சிராத்தின் முஸ்தகீம், நேரான பாதையில் இருக்கக்கூடியவனும் சமமாவார்களா? ஊமையா இருக்கிறான், நீதியை சொல்ல மாட்டேங்கிறான், அவனால எந்த ஃபயதாவும் கிடையாது, முதலாளிக்கு பாரமா இருக்கிறான். இது ஒருத்தன்.
இன்னொருவன் என்ன பண்ணுகிறான்? அவன் நீதியை ஏவுகிறான், நன்மையை ஏவுகிறான், நேரான பாதை, சிராத்தின் முஸ்தகீம், நேரான பாதையில் அவன் இருக்கிறான். ரெண்டு பேரும் ஒண்ணா இல்லையே ஒண்ண அப்படின்ற என்ன அர்த்தம்? மனிதர்களும் இப்படிப்பட்ட சாரார்கள் இருக்கிறாங்க. அப்ப நம்மை நாம் பிரித்தறிய வேண்டும், நாம எந்த பக்கம் இருக்கிறோம் அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய வசனம் இது. அடுத்து பாருங்க, இன்னொரு வசனம் சூரத்து நிசா 4வது அத்தியாயத்துடைய 58வது வசனம். ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தின் மூலமாக பேசுகிறான். இன்னல்லாஹ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், யஅமுருக்கும், கட்டளையிடுகிறான், என்ன? ஐயுவத்துல் அமானாதி, அமானிதங்களை சரியான முறையில் ஒப்படைக்க வேண்டும் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். இலா அஹ்லிஹா வஹிதா ஹகம்தும் பைனன் நாஸ் ஐயஅமுரு பில் அத்ல், அதே மாதிரி மக்களுக்கு மத்தியில் நீதியாக நீங்கள் தீர்ப்பளிக்க வேண்டும் என்றும் அல்லாஹ் கட்டளையிடுகிறான். ரெண்டு சொல்றான் அல்லாஹ். ஒன்னு அமானிதங்களை, இன்னல்லாஹ யஅமுருக்கும் ஐயவதுல் அமானாத்தி, அமானிதங்களை அதற்குரியவர்கள் ஒப்படைத்து விட வேண்டும். எதுவா இருந்தாலும் சரி, ஒரு சின்ன குண்டூசியா இருந்தாலும் சரி, அமானதமா கொண்டு போய் வேணாண்டா பாபா, இந்தாங்க உங்க அமானத் அப்படின்னு கொடுத்துடணும். அமானிதங்களை ஒப்படைக்க வேண்டும் என்று ரப்புல் ஆலமீன் கட்டளை விட்டு இன்னொரு கட்டளை ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். இலா அஹ்லியா வஹிதா ஹகம்தும் பைனன் நாஸ், மக்களுக்கு மத்தியில் நீங்கள் மக்களுக்கு மத்தியில் நீதியாக நீங்கள் தீர்ப்பளிக்க வேண்டும் என்று ரப்புல் ஆலமீன் கட்டளையிடுகிறான். சொல்லிவிட்டு ரப்புல் ஆலமீன் என்ன சொல்றான் பாருங்க. அடுத்த விஷயம் என்ன? இந்த இன்னல்லாஹ நிம்மா யஈதுக்கும் பிஹி, இந்த அறிவுரை உங்களுக்கு ரொம்ப நல்லது. எந்த அறிவுரை? நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்கிற இந்த அறிவுரை உங்களுக்கு ரொம்ப நல்லது. இன்னல்லாஹ கான சமீஉன் பஸீர், அல்லாஹ் உங்களை பார்க்கக்கூடியவனாக, நீங்கள் சொல்லக்கூடியதை செவியுறக்கூடியவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய இத்தனை வசனங்கள், இன்னும் ஏகப்பட்ட வசனங்கள் இருக்குதுங்க. இன்னும் ஒரு வசனத்தை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிருவேனே, நம்ம ஊருக்குள்ள போயிடல. என்ன? 5வது அத்தியாயம் 42வது வசனம். ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்துல சொல்றா, இவங்க என்ன பண்றாங்க? இவர்கள் பொய்யைத்தான் அதிகமாக செவியுறுகிறார்கள். அது மட்டும் கிடையாது, தடுக்கப்பட்டதை அதிகம் சாப்பிடுகின்றனர். கேட்கறதெல்லாம் பொய். இன்னைக்கு உலகமே பொய்யாதான் போச்சு. சரிங்களா? எவன் உண்மையை பேசுறான்? எந்த மீடியா உண்மை பேசுறது? நமக்கு தெரிஞ்சு எந்த மீடியா உண்மை பேசுறதே கிடையாது. எல்லாம் பொய்யா அவுத்து விடுற கதையாதான். சரிங்களா? இல்லாததை இருக்கிற மாதிரி காட்டுறதும், இருக்கிறத இல்லாத மாதிரி காட்டுறதும், யாரு தோக்கலாம் யாரு ஜெயிக்கிறான்ற உண்மையை சொல்ல மாட்டேங்க. இருக்குதா இல்லையா? கடந்த காலங்களில் கூட நம்முடைய தமிழ் பேப்பர்கள்ல வந்து தினத்தந்தி, இந்த தினமலம் அப்படின்னா இருக்குதா இல்லையா? இந்த செய்தித்தாள்கள் வந்த செய்திகள் என்ன? இந்தியாவிலேயே, சரிங்களா, இந்தியாவிலேயே உத்தரப்பிரதேசம் 3வது மாநிலம், தலைப்பு செய்தியா போட்டிருக்கான். முதல் மாநிலம் சின்ன செய்தியாக என்ன? தமிழகம் 1வது இடத்தில் உள்ளது. ஏன்னா 3வது யாராவது பெருசா போடுவாங்க? முதலாவது தான் பெருசா போடுவான், 3வது வரது சின்னதாக தான் போடுவான். இவன் எவ்வளவு நீதியா இருக்கிறான் பாருங்க. செய்தித்தாள்கள் பொய்யை பரப்பக்கூடியவர்கள் அப்படியே நாம பார்க்கிறோம். செய்தி ஊடகங்கள் பொய்யை பரப்பக்கூடிய, கையில வச்சிருக்கிற வாட்ஸ்அப், பேஸ்புக், இதுல வர்றாங்க. எவ்வளவு பலாமசிபத்து, 1-2 நீதி இருக்குதா? இதுல ஒன்னொருக்கும் உட்கார்ந்து ஃபேக்ட் செக் பண்றதுக்குள்ள நம்ம டைம் எல்லாம் போயிடுது. அவ்வளவு பொய்யான செய்திகள் பரப்பப்படுகிறது. 1947 நடந்தது இன்னைக்கு பரப்புறானா இல்லையா? ஆனா கொஞ்சம் நியாயம் வேணாம். உனக்கு நெட்பேக் ஃப்ரீயா இருக்குன்றதுக்காக அடுத்தவன் நெட்பேக் இருந்தது என்ன நியாயம்? 2, 3 ஆண்டு 4 ஆண்டுகளுக்கு முன்னால் குறைந்து போன சிறுமிகளை பற்றிய செய்தி இன்னைக்கு வருகிறது. வளம் போன் பண்ணி பார்த்தா போன் சுவிட்ச் ஆஃப். என்னத்த பண்றது? நாம ஒரு கவலையில அவன் என்ன பண்றான்? இன்னொரு குழந்தை தொலைஞ்சிருக்க, ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க அந்த குழந்தை நினைச்சு 4 வருஷம் ஆச்சுங்க, அது கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோங்கிற மாதிரி செய்திகள் வருகிறது. இருக்குதா? அப்போ நீதி இல்லை, நம்மகிட்டே நீதி இல்லாம இருக்குது. எதை பரப்பணும் எதை பரப்பக்கூடாதுன்னு ஒரு தெளிவு இல்லாம இருக்கிறோம். பொய்யை அதிகம் செவிவிடுகிறார்கள். இன்னைக்கு அதான் காலம் மாறி போச்சு. தடுக்கப்பட்டதை அதிகம் சாப்பிடுகின்றனர். அல்லாஹ் எதெல்லாம் வேணாம்னு சொல்றானோ அதெல்லாம் சாப்பிடும். ஹராம்டா அப்படிங்கிறான், ஹராம் எழுதுறான். இன்னைக்கு பாருங்க எந்த அளவுக்கு இந்த ஹராம்ங்கிறது எந்த அளவுக்கு இவர்களுக்கு மொழி போயிருக்குன்னு சொன்னா, இந்த நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் கூட நோன்பை திறப்பதற்கு அல்லாஹ் சொன்னது பேரிச்சம்பழங்கள். பேரிச்சம்பழத்தை அது கிடைக்கணும்னா தண்ணி வச்சு ஆரம்பிக்குங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். நம்ம என்ன பண்றான்? அவங்க எல்லாரும் ஓடி போய் பக்க வைக்கிறான். என்ன காலையில இருந்து முடியாத எப்படா கண்ட்ரோல் பண்றது? ஹராத்தை வச்சியா, பிஸ்மில்லா வச்சு பிடிப்பியா? இது அதிகம் அல்லாஹ் ரப்பலான்னு சொல்றாங்க. தடுக்கப்பட்டதே அதிகம் சாப்பிடுகின்றனர். ஹராமன்னு சொன்னதுக்கு அப்புறம் எப்படி அதை கையில இருக்க முடியும்? வாயில இருக்கிறது 2வது, கையில எப்படி தொட முடிகிறது? பன்றியின் இறைச்சி ஹராம். பன்றின்ற வார்த்தையை நாம சொல்றோமா? என்ன சொல்றோம்? முரா ஜான்வர்,
தமிழ்ல கட்டக்காரன் விடுவோம், என்னடா கட்டக்காரன் நட்டக்காரன் சொல்லிக்கிட்டு சொல்றேங்க, வாயில சொல்றதுக்கு வாய் கூசுறீங்க இந்த வார்த்தையை. அப்ப நமக்கு கூசக்கூடாத கைகள் யோசிக்கணுமே. அதிகம் சாப்பிடுகின்றனர், அவர்கள் உண்மையிடம் வந்தால் வருவாங்க. இந்த மாதிரி யாருங்க நிறைய நீர் தீர்ப்பு வழங்கலாம் அல்லது அவர்களை அலட்சியம் செய்யலாம். சொல்லிவிட்டு ரப்பல் சொல்கிறான், அவர்களை நீ அலட்சியம் செய்தால் அவர்களால் உமக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாது. இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்தா அலட்சியம் பண்ணி விட்டு அவர்களால உன்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ரப்பல் சொல்றான். சொல்லிவிட்டு சொல்கிறான், அப்படியே தீர்ப்பு தரதா இருந்தாலும் அப்படியாப்பட்ட ஆளுங்க வந்தாலும் நீங்கள் நீதியான முறையில் தீர்ப்பளிப்பீராக சொல்லிவிட்டு ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தை முடிக்கிறான். இன்னல்லாஹ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யுஹிப்புல் முஃஸிதீன், நீதி வழங்குபவர்களை அல்லாஹ் விரும்புகிறான். நீதி வழங்கணும்னு சொன்னா நாளைக்கே நான் பிபிஏ எல்எல்பி போட்டுறேன்பா, ஹானர்ஸ் முடிச்சுட்டு உட்காந்து நான் ஜட்ஜ் ஆகலாம், இது கிடையாது. வீட்டுல உட்கார்ந்தாலும் நீதியா இருக்கணும்ன்றாங்க. பாருங்க, ஒரு அழகான சம்பவம். அல்லாஹ் அவங்க காலத்தில் நடந்த சம்பவம். ஒரு குடும்பத்தில் நீதி செலுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்கு மிக அழகான உதாரணம். என்ன, மிம்பர் மீது நின்று கொண்டு ஆமீர் கால, ஆமீர் தான் சொல்றாரு, இவர் வந்து சஹாபி கிடையாது. ஆனா ஆமீர் கால அவர் சொல்கிறார், என்னன்னு சொல்லிட்டு, நான் எங்கள் மிம்பர் மீது பார்த்தோம், ஒவ்வொரு மிம்பரின் மீது நின்று கொண்டு யாரு, நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பயான் பண்றாங்க. மிம்பர் மேல நின்னுக்கிட்டு பயான் பண்றாங்க. பயான் பண்ணும்போது அவங்க சொல்றாங்க, ஒவ்வொரு மிம்பரின் மீது நின்று கொண்டு அவர்கள் பயான் செய்கிறார்கள். செய்யும் போது அவர் சொல்றாங்க, யகூலு அஹதானி அபி அதியதன், எனது தந்தை எனக்காக ஒரு பரிசு பொருளை கொண்டு வந்தார். நுஅமான் பின் பஷீர் வளர்ந்து அவர் ஒரு ஜும்மா பயான் பண்ணும் பொழுது இந்த விஷயத்தை சொல்றார். என்ன சொல்லிட்டு, யகூலு அஹதானி, அவர் சொன்னார், அஹதானி அபி அதியதன், எனக்காக எனது தந்தை ஒரு பரிசு பொருளை கொண்டு வந்தார். ஃபகாலத் அம்ரா பின்த் ரவாஹா, என்னுடைய தாய் அம்ரா பின்த் ரவாஹா என்ன பண்ணாங்க, லா அருதா ஹத்தா யஷ்ஹத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த பரிசு என் பிள்ளைக்கு நீங்க கொடுக்க கூடாதுன்றாங்க. யாரு, அம்ரா பின்த் ரவாஹா ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க. இவர் என்ன, பஷீர் கொண்டு வர தன்னுடைய மகன் நுஅமானுக்காக கொண்டு வந்திருக்கிறார். கொண்டு வரக்கூடிய இந்த பரிசு பொருளை அவருடைய தாய் அம்ரா பின் ரவாஹா அவங்க சொல்றாங்க, ஃபகாலத் லா அர்தா, இதை நான் வாங்க மாட்டேன், இது என் பிள்ளைக்கு நீங்க கொடுக்க கூடாது. ஹத்தா யஷ்ஹத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் அவர்களை நீங்கள் இதற்கு சாட்சியாக ஆக்கும் வரை இந்த பரிசு பொருளை, இந்த பொருளை என்னுடைய பிள்ளைக்கு நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்றாங்க. ஃபஅத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் உடனே ரசூலுல்லாஹ் இடத்துல வந்துட்டார். வந்துவிட்டு சொல்றாரு, யா ரசூலுல்லாஹ், யா ரசூல், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த மாதிரி ஒரு பரிசு பொருள் வாங்கிட்டு போனேன், என் பிள்ளைக்கு கொடுத்தேன். பிள்ளைனா இருக்கிறாங்க செய்யும், வீட்டுல ஒரு பிள்ளை இருக்குதுன்னு சொன்னா நம்ம வெளியே போறோம், சம்பாதிக்கிறோம், பொருளாதாரத்தை சம்பாதிச்சு கொண்டு வரும்போது என்ன பண்ணுவோம், அந்த பிள்ளைக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு வரும்போது யோசிப்போமா இல்லைங்க, இன்னைக்கு குழந்தைங்க எப்படி இருக்கிறாங்க, வீட்டுக்குள்ள நம்ம நுழையும் பொழுது அப்பா வந்தாரு சலாம் சொல்றதெல்லாம் ரெண்டாவது, கையில என்ன இருக்குன்னா பாக்குறது குழந்தை. எந்த குழந்தையா இருந்தாலும் கையில என்ன கொண்டு வந்திருக்கிறீங்க, எனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கிறீங்கன்னு எதிர்பார்க்கக்கூடிய குழந்தைகள் அதிகம். அப்ப பிள்ளையின் மீது தந்தையின் பாசம் எப்படி, ஏதாவது குழந்தைக்கு வாங்கிட்டு போலாமே, வீட்டுல இருந்து வெளியில இருந்து போறோம், வாங்கிட்டு போலாமே, வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. வாங்கிட்டு வந்தத இவங்க வாங்க மாட்டேன்னு சொல்லி அனுப்பின உடனே இவர் எல்லா காரியத்தையும் இந்த மாதிரி போனாங்க, வாங்கினாங்க, என் பிள்ளைக்கு கொடுத்தேன், என் பொண்டாட்டி வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, நீங்க இதுக்கு கொஞ்சம் சாட்சியா இருங்க யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஷ்ஹதயா அஷ்ஹிதக அஷ்ஹிதக, யார் ஸல்லல்லாஹு தூதரே, யா ரசூலுல்லாஹ், இதற்கு நீங்கள் சாட்சியாக ஆகிவிடுங்கள் அப்படின்னு உடனே அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கேட்கிறார்கள். கால ரசூல கேட்டாங்க, அஹதைத சாஹித வலதிக மிஸ்ல, இந்த மாதிரி மற்ற பிள்ளைங்களுக்கு நீங்க வாங்கிட்டு வந்திருக்கீங்களா அப்படிங்கிற சொல்லலாம். இன்னும் பிள்ளைங்க இருக்கிறாங்களா கேட்கிறாங்க. ஆமா இருக்கிறாங்களே, அந்த பிள்ளைங்களுக்கும் வாங்கிட்டு வந்தீங்களா கேட்கிறாங்க. கேட்ட அவர் சொல்றாரு, காலலாம் இல்லையே, இந்த பிள்ளைங்க இது கொஞ்சம் செல்ல பிள்ளை, இது கொஞ்சம் செல்ல பிள்ளை, சின்ன பிள்ளை, எனக்கு ரொம்ப பிடிச்ச பிள்ளை, அதனால இந்த பிள்ளைக்கு நான் வாங்கிட்டு வந்தேன், மற்ற பிள்ளைகளை நான் வாங்கிட்டு வரல, காலலாம் அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், கால ஃபத்தகுல்ல, அல்லாஹ் பயந்துக்கப்பா அப்படிங்கிறாங்க. வீட்டில் நாம் நடத்தக்கூடிய குடும்பத்தில் ஒரு குடும்ப தலைவராக, ஒரு தந்தையாக பிள்ளைகளுக்கு மத்திய நீதம் செலுத்த வேண்டும். அவர் கேட்கிறாங்க, ஒரு பிள்ளைக்கு வாங்கிட்டு வந்திருக்கிறார், மற்ற பிள்ளைங்க வீட்டுல இருக்குது, ஒரு பிள்ளைக்கு கொடுத்தவங்க அந்த மாதிரி நல்லவங்களா இருக்கிறாங்க பாருங்க. யாரு அந்த மாதிரி சொல்றாங்க, முடியாது, நான் வாங்க மாட்டேன், நீங்க கிளம்புங்கன்ற. கிளம்புங்கன்னு சொன்ன உடனே அதை கூட்டு ரசூலுல்லாஹ் கேட்டுவாங்கன்ற. அல்லாஹ்வின் தூதரை கேட்ட உடனே அவங்க சொல்றாங்க, இல்ல காலலா இல்ல அப்படின்னு சொன்ன உடனே கால ஃபத்தகுல்லா, அல்லாஹ் நீ பயனுக்கு வஹதிலு பைன அவுலாதிக்கும், மக்களுக்கு மத்தியில் நீங்கள் நீதியை நிலைநாட்டுங்கள்.
மற்ற பிள்ளைங்க ஒரு பிள்ளைங்க வாங்கி கொடுத்தா மற்ற பிள்ளைங்க மனசு கோடாது, அது கஷ்டப்படாது. இருந்தா எல்லாத்தையும் ஒன்னா பார்க்கணும். அந்த பிள்ளைங்க கொஞ்சம் கூடுதல் அதெல்லாம் கிடையாது. இது அநீதின்றாங்க ரசூல். அல்லாஹ் உரையாடுகின்றாங்க ரசூல். சொல்லிவிட்டு அல்லாஹ் தூதர்கள் சொல்கிறார், கால பரத அதிகம். அதை கேட்டுட்டு எங்க அப்பா வந்தாரு, வந்து எனக்கு கொடுத்த பரிசு பொருளை திரும்பி வாங்கிக்கிட்டாரு. அநீதி நான் செய்ய மாட்டேன். இது சஹீஹ் புகாரில் இடம்பெறக்கூடிய 2587வது செய்தியா இருக்குதுப்பா. என்ன, பிள்ளைகளுக்கு மத்தியில் நீதான் காட்ட வேண்டும். நமக்கு 2 பிள்ளை இருக்குதா, வாங்கினா 2 பிள்ளைக்கும் வாங்கும், சரியா? அதுக்கு நீதி செலுத்துறது, ஓவரா நீதி செலுத்துறோம் நம்மளால இருக்கிறோம். என்ன, ஒரு பையன் நல்ல ஹைட்டா இருப்பான், ஒரு பையன் குள்ளமா இருப்பான், 2 பேருக்கு என்ன பண்றது, ஒரே சைஸ்ல ஜிப்பாவை வாங்கிட்டு வந்துருது. எப்படி பார்த்தோம்? இது ஓவரா, இதுவும் அநீதி தான். அந்த பிள்ளைக்கு என்னவோ அது வாங்கிட்டு வரும், இந்த பிள்ளைக்கு என்னவோ அது வாங்கிட்டு வரும். இது நீதி. ஒரு பிள்ளைக்கு ஒரு பரிசை வாங்கி கொண்டு வரும் பொழுது இன்னொரு பிள்ளைக்கும் வாங்கி தருவதுதான் முறை. இதில் நீங்கள் நீதி செலுத்துங்கள். பாருங்க, குடும்பத்துல நாம் நினைச்ச மாதிரி நேற்று நீதியின் உடனே நமக்கு எங்க டாபிக்கு நமக்கு எதிராக நமக்கு எங்க இதுல வர விஷயம் நினைச்சமா இல்லையா, நமக்கு அதிகமான செய்திகள் இதில் வருகிறது. இன்னைக்கு நாம பார்க்கிறோம், பலமானவன் பலவீனமானவன் மீது அநீதி செலுத்துகிறான் இருக்கிறாங்க. ரோட்ல வண்டி ஓட்டிட்டு போறவங்க, வண்டி ஓட்டிட்டு போகும்போது நடக்கிறவன் மதிப்புமா, சைக்கிள்ல போறவன் வெளில அடிச்சு ஓரமா போவேன் அப்படிங்கிறது. சைக்கிள்ல போறவன பைக்ல போறவன் ஹார்ன் அடிச்சுட்டு நீ ஓரமா போறது, பைக்ல போறவன கார்ல வந்தவன நீ ஓரமா போறது, கார்ல போன பஸ் தானே நீ ஓரமா இருக்கிறாங்க. ஒரு பலமானவன் அப்படிங்கிறது இன்னைக்கு நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன, டூ வீலர் போது பஸ் டூ வீலர் மாதிரி போகுது, இப்படி ஓட்டுறான் அப்படி ஓட்டுறான். ஒரு லேண்ட் டிசிப்ளினே கிடையாது இருக்கிறாங்க. இந்தியாவில் ஃபாலோ பண்றதே கிடையாது. லைன் டிசிப்ளின் ஒண்ணு இருக்குங்க, அவர்களுக்கான பாதை அதெல்லாம் போகும். ஹைவேஸ்ல எல்லாம் போட்டுட்டாங்க, 3 ட்ராக் 4 ட்ராக் இருக்கும். எந்த ட்ராக்ல எந்த வண்டி போகணும்னு ஒரு டிசிப்ளின் இருக்கு, ஒரு நீதி இருக்கு, அதுக்காக ஒரு சட்டம் இருக்குது. யார் ஃபாலோ பண்றா? யாரும் ஃபாலோ பண்றது கிடையாது. என்ன கேட்டா என்ன, லைட்டா தட்டி விட்டு போறது, தட்டி விட்டு போனா இவராடி என்ன, அவனுக்கு ஒரு திமிர் என்ன, என் வண்டி பெரிய வண்டி, வா வண்டி சின்ன வண்டி. அப்ப அநீதி தானே. சாலைகளில் அநீதி நடக்கிறது, வீடுகளில் அநீதி நடக்கிறது, பரஸ்பரம் அழுகாமல் இருப்பவர்களுக்கு மத்தியில் அநீதி நடக்கிறது. இப்ப பலமானவர்கள் பலவீனவர்கள் மீது அநீதி இழைக்கிறார்கள். இதான் ரொம்ப சொல்கிறார்கள். இதெல்லாம் எதுலையுமே இருக்கக்கூடாது. எங்கே நீங்க எங்க இருந்தாலும், எப்படி இருந்தாலும், வீட்டுல இருந்தாலும், அலுவலகத்தில் இருந்தாலும், வெளியில இருந்தாலும் நீதி செலுத்தக்கூடியவர்களாக நீங்கள் மாறிவிட வேண்டும். ஏன், இன்னல்லாஹ் யுஹிப்புல், அல்லாஹ் விரும்பக்கூடியவனாக இருக்கிறான். முஃப்ஸிதீன், நீதி செலுத்துபவர்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விரும்பக்கூடியவனா இருக்கிறான். பாருங்க, குடும்பங்கள்ல எப்படி இருக்குன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் தன்னுடைய நடைமுறையில் நீதியை நிலைநாட்டி இருக்கிறாங்க. என்ன ஆச்சு, ஒரு சமயம் அல்லாஹ் தூதர் அவர்களிடத்துல அனஸ் பின் மாலிக் அவங்க அறிவிக்கிறாங்க. சஹீஹ் புகாரியுடைய 352வது செய்தி என்ன, அனஸ் பின் மாலிக் அவர்கள் சரி சொன்னதாவது, நபிகளாருடைய வீட்டில் நாங்கள் எல்லாம் இருந்த நேரத்தில் அல்லாஹ் தூதர் நாட்டு ஆடு ஒன்றின் பாலை அவர்களுக்காக கலந்து என் வீட்டில் இருந்த கிணற்றின் தண்ணீரை அதில் கலந்து அந்த பால் பாத்திரத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் கொடுத்தேன். அனஸ் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹி வேலைக்கார், இவர் ரசூலுல்லாஹ்வுக்கு பால் எடுத்துட்டு போறார். அவங்க வீட்டுல இருந்து கறந்து, அவங்க வீட்டு ஆட்டுடைய பாலை கறந்து, வெறும் பாலை கொடுக்க முடியாதுன்றதுனால கொஞ்சம் தண்ணி இந்த கிணத்துல இருந்து எடுத்து கொஞ்சம் தண்ணியும் கலந்து எடுத்துட்டு போய் ரசூலுல்லாஹ் அவர்கள் கொடுக்குறாங்க. ரசூலுல்லாஹ் பசியா இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு பாலை எடுத்து அல்லாஹ்வின் தூதருக்கு கொடுத்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்து பாலை அருந்தி விட்டு தம் வாயிலிருந்து அந்த பாத்திரத்தை எடுத்தார்கள். குடிச்சிட்டு அந்த பாத்திரத்தை எடுக்கிறாங்க. எடுத்த உடனே அப்போது அவரது வலப்பக்கத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களும் இடப்பக்கத்தில் ஒரு கிராமவாசியும் இருந்தனர். ஆகவே உமர் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே அந்த கிராமவாசிக்கு கொடுத்து விடுவார்கள் என்று அஞ்சி உங்களிடம் இருப்பதை அபூபக்கருக்கு கொடுத்து விடுங்கள் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? வலப்பக்கம் கிராமவாசி இருக்கிறார், இடது பக்கம் அபூபக்கர் இருக்கிறார். சரிங்களா? இடது பக்கத்தில் இந்த பக்கம் வந்து அபூபக்கர் உட்கார்ந்து இருக்கிறார், இந்த பக்கம் ஒரு கிராமவாசி உட்கார்ந்து இருக்கிறார். ரசூலுல்லாஹ்கிட்ட பால் பாத்திரம் வந்துருச்சு. வந்த உடனே என்ன பண்றது, பாலை குடிச்சிட்டாங்க. ரசூலுல்லாஹ் குடிச்சிட்டு பக்கத்துல இருக்கிறாங்கல்ல, கிளாஸ் எல்லாம் போட்டு கொடுக்குற மாதிரி ஒரு பாத்திரத்துல தான் வந்திருக்கு பால், கொஞ்சம் தான், அதுலயே தண்ணி ஊத்தி வந்திருக்கு. வந்த பாலை ரசூலுல்லாஹ் குடிச்சிட்டு என்ன பண்றாங்க, உமர் எல்லாம் பாக்குறாங்க. பார்த்துட்டு என்ன பண்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய வளமை தெரியும், இப்படி எப்படி போயிடும் கை ரசூலுல்லாஹ் கொண்டு உமர் என்ன பண்றாங்க, அபூபக்கர் கொடுங்க அப்படிங்கிறாங்க. உமர் சொன்ன உடனே அல்லாஹ்வின் தூதர் பாருங்க, உமர் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே மீதி பாலை இந்த கிராமவாசிக்கு கொடுக்குவார்கள் என்று உங்களிடம் இருப்பதை அபூபக்கருக்கு கொடுத்து விடுங்கள் அல்லாஹ்வின் தூதரே என்றார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அவர்கள் அதை தமது வலது பக்கம் இருந்த கிராமவாசிக்கு கொடுத்துவிட்டு முதலில் வலப்பக்கம் இருப்பவரிடமே கொடுக்க வேண்டும். வலப்பக்கம் இருப்பவரே இடப்பக்கம் இருப்பவருடைய அதிக உரிமையாளர். யாரா இருந்தாலும் அது கிராமவாசி அபூபக்கர் ரொம்ப க்ளோஸ் அதெல்லாம் இல்லை. அபூபக்கர் க்ளோஸ் தான், அது இல்லைன்னு சொல்ல வரல. இருந்தாலும் சும்மா என்ன வலது பக்கமா கொடுக்கணும். இது இருக்குதா இன்னைக்கு? நமக்கு வலது பக்கம் நான் விளையாடும் போது வலது பக்கம் நம்ம எப்படி தெரியுமா? நம்ம விளையாடும் சின்ன வயசுல விளையாடும் போது நமக்கு ரைட் எப்படி இப்படி இப்படி போகும். சரியா? பல்லு வளர்க்கிற ரைட்ல இருந்து ரைட் இது வலது பக்கமா இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும். அது நாம கொடுக்கிறோமா? பக்கத்துல யார் ரைட்ல யார் இருக்காங்க அப்படி கொடுத்துடணும். இது கொடுக்கிறோமா? அப்படி தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க இருந்தாங்க அப்படி இப்படி கொடுக்குறது இது அநீதி. இதையெல்லாம் சொன்னார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சஹீஹ் புகாரியுடைய 352வது செய்தியாக இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். பாருங்க, அவ்வளவு விஷயங்கள், அவ்வளவு செய்திகள் நீதியாக நடப்பதை, நேர்மையாக நடப்பதை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் வலியுறுத்தி சொல்லக்கூடிய காரியங்களை நம்ம பார்க்கிறோம். அப்போ குடும்பத்தில் நாம் நீதி செலுத்தக்கூடியவங்களா இருக்கணும். பிள்ளைகள் இருக்கிறாங்களா, பிள்ளைகளுக்கு மத்தியில் நீதமாக நாம் நடக்கக்கூடியவங்களா இருக்கணும். மனைவிமார்கள் இருக்கிறார்களா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்றான், ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிமார்கள் உங்களுக்கு வேணும்னா மனம் முடிச்சுக்குங்க, ஆனா நீதியாக நடந்து கொள்ளுங்கள். ஒரு பக்கம் சாஞ்சவன மாதிரி ஆயிடாதீங்க, அப்படி ஒரு சைடு போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனில் கண்டிக்கிறான். அல்லாஹ்வின் தூதர்கள் பிள்ளைகள் விஷயத்துல என்ன சொல்றாங்க? வத்தகுல்ல, அல்லாஹ் பயந்துக்கப்பா, ஒரு பிள்ளை மட்டும் நோமான் மட்டும் நீ வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கிறியே, மற்ற பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு நோமான் பின் பஷீர் அவனுடைய தந்தைக்கு சொல்லக்கூடிய அந்த செய்தியை நம்ம பார்க்கலாம். அப்ப நீதி செலுத்துவது என்பது நாம் இருக்கக்கூடிய இடத்துல நம்மால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த இடத்தில் நிச்சயம் நீதி செலுத்தக்கூடியவர்களாக நாம் மாறிவிட வேண்டும். அப்பேற்பட்ட நன்மக்களாக உங்களையும் இன்னும் ரஹ்மான் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று இறைவனம் இறைஞ்சிவனாக என்னுடைய இன்றைய வரைய முடிவு செய்கிறேன். வாக்குதுவான இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் அல்லாஹ்வுடைய நீதி செலுத்திடலாங்க. ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துடலாம். இனி கொடுக்குறாங்களா என்னன்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட் முடிஞ்சு போச்சு. என்ன இன்றைக்கு நடந்த விஷயங்கள், இந்த 1947க்கு அப்புறம் ஒரு சட்டம் கொண்டு வரும். 1992க்கு அப்புறம் என்ன பாதுகாப்பு வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம் ஒரு சட்டம் கொண்டு வரப்படுகிறது. என்ன சுதந்திரம் அடைந்ததற்கு முன்னால் எந்தெந்த வழிபாட்டு தலம் எப்படியெல்லாம் இருக்கிறதோ அப்படியேதான் இருக்கு. அதுல எதுவுமே மாற்றம் கொண்டு வருவாரு. அதுல எங்க அப்பா இருந்தாரு, எங்க அம்மாவை புதைச்சிட்டாங்க, அங்க லிங்கம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கிறதெல்லாம் லிங்கம் இவனுக்கு இது அப்படின்னு சொல்லி இவனுக்கு கேஸ் போட்டுட்டே இருக்கிறாங்களா. ஒருவரோட ஃபவுண்டைன் அது லிங்கமா? ஃபவுண்டைன் தெரியுமா இல்லையா? இந்த குளத்துக்கு நடுவில் வச்சுருவாங்க தண்ணி வர்றதுக்காக, அது லிங்கம். சரிங்களா? எதெல்லாம் இந்த மாதிரி தெரியுதோ அதெல்லாம் லிங்கம். இப்போ சமீபத்திய செய்தி என்ன? மக்காவில் இருக்குல்ல அசருல் அஸ்வத் தெரியும்ல, சொர்க்கத்து கல்லுன்னு அது கருப்பு கல் வச்சிருக்காங்க, வச்சு முத்தமிடுவார்கள் எல்லாம். இது லிங்கமா? லிங்கத்தை மறைச்சு வச்சிருக்கிறாங்க. அடப்பாவீங்களா இந்த சொல்லுவாங்களா இல்லையா? அருண்டவன் கண்ணுக்கு இருந்ததெல்லாம் பேய்ங்கிற மாதிரி இவனுக்கு எங்க பார்த்தாலும் லிங்கம் தான் தெரியுது. சரிங்களா? அப்படி அந்த லிங்கத்துல என்ன இருக்குன்னு தெரியல. இப்போ இந்த மாதிரி கேஸ் போடுறது அங்கங்க கியான்வாபி பள்ளிவாசல்ல கேஸ் போட்டாங்க. கேஸ் போட்டா என்ன சொல்லி இருக்கணும்? இந்த சட்டத்தை பொறுத்தளவுக்கு, நீதியை பொறுத்தளவுக்கு பாபர் பள்ளிவாசல் மட்டும் எக்ஸெப்ஷன் விதி விலக்கு. மற்ற எந்த பள்ளிவாசலுக்கும் எந்த வழிபாட்டு தலத்துக்கும் இந்த சட்டம் கூடாது. எது வழிபாட்டு உரிமை சட்டம் செல்லும், அங்க யாரும் கை வைக்க கூடாது. 1947க்கு முன்னாடி பள்ளிவாசலா இருந்துச்சு, அவன் வந்தான் இவன் வந்தான் புடிங்கிட்டான், இந்த கதையெல்லாம் பேசக்கூடாது. ஏன்னா வடநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் மிகப்பெரிய அறிவாளிகளா இருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய அறிவாளிகள்னு சொன்னா, இப்ப சமீபத்துல போன வாரத்துல ஒரு திரைப்படம் வெளிவந்திருக்குது, சாவா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த படத்துல என்னடா அப்படின்னு சொன்னா, அந்த காலத்துல நடந்த விஷயங்களை வரலாற்றை சங்கி மூலையை நுழைத்து பெரிய அளவுக்கு ஆய்வெல்லாம் செய்து வெளியிட்டு இருக்காங்க. எல்லாம் கதை கப்சாதான். சரிங்களா? கப்சாதான் வச்சுங்க. அதுல என்ன ஒரு காட்சி அப்படின்னு சொன்னா, அதில் இருந்த ஒரு மன்னர் இடத்துல, மராட்டிய மன்னர் இடத்துல அந்த பொன் நகைகள் எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டு எடுத்துக்கிட்டு போய் முகலாயர்கள் என்ன பண்ணாங்களாம், அவங்க கோட்டைக்கு பக்கத்துல புதைச்சு வச்சுட்டாங்களாம். இப்படி ஒரு சீன் வந்துச்சு. வந்தவங்க நம்ம என்ன பண்ணா, இதுதான் ஹிந்தி படிக்கணும்ன்றது. நாம ஏங்க நீங்க எல்லாம் ஹிந்தி படிக்க மாட்டேங்க? ஹிந்தி படிச்சா எவ்வளவு அறிவு வருது பாருங்க. படத்துல ஒரு சீனு கொள்ளையடிச்சுட்டு போய் அந்த கோட்டை பக்கத்துல வச்ச மாதிரி வந்துருச்சு. நம்ம என்ன பண்ணா மெட்டல் டிடெக்டர் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். என்னடா மெட்டல் டிடெக்டர் ஓவரா இந்த
எவ்வளவு பயங்கரமான ஆர்டரா போகுது அப்படின்னு சொல்லிட்டு மெட்ரோ திட்டத்துல அம்மா வாங்கிட்டு கடப்பார அது கோடாரி அது இதுன்னு எடுத்துக்கிட்டு போயிட்டான். எங்கட போறீங்க அப்படின்னு சொன்னா கோட்டை முற்றுகை. அவன் என்ன ஏரியா புதுசா இது ஏரியா நீங்க வரக்கூடாது, அவன் அது ஏன் ஏரியா நீ வர என்னடா பண்ண போற மிட்டாய் வச்சு தேடிக்கிட்டு இருக்கான். என்னடா தேடுற இங்கதான் குறைச்சிருக்கிறாங்க தங்கத்தை. எங்க அந்த கொள்ளையடிச்சுட்டு வந்தாங்களே, எங்கடா கொள்ளையடிச்சாங்க அந்த படத்துல வந்தது அந்த சீன்ல அதுல கொள்ளையடிச்சுட்டு வந்தாங்களே அது அடப்பா. இவனுங்க இந்த மாதிரி ஆளுங்க வச்சுட்டு என்ன பண்றது? நம்ம கியான் பள்ளிவாசல் இதே மாதிரிதான் பண்றது. கேஸ் போடுறதா, கேஸ் போட்டோம்னா அங்க இருக்கிற ஜட்ஜு அந்த மாதிரிதான் இருக்கலாம். என்ன பண்றான், ஜட்ஜு தீர்ப்பு கொடுக்குறாரு என்னன்னு சொல்லிட்டு எவ்வளவு அருமையான தீர்ப்பு பாருங்க. நீதினா இப்படிதான் இருக்கணும். எப்படி தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது? பள்ளிவாசல் வழிபாட்டு தலங்கள், பள்ளிவாசல் கிடையாது, வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம் இருக்குதா இல்லையா, இதை நிலைநிறுத்தணும்னு சொல்லிட்டு முறையீடு செய்யப்படுகிறது. முறையீடு செய்யப்பட்டா என்ன பண்ணணும்? ஏம்பா இது பாபர் பள்ளிவாசலோட முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் எந்த வழிபாட்டு தலத்திலையும் கை வைக்கிறதுக்கு உரிமை இல்லைன்னு சொல்லணுமா இல்லையா? இல்ல, இவர் தீர்ப்பு கொடுக்கிறார் என்னன்னு சொல்லிட்டு வழிபாட்டு பாதுகாப்பு சட்டங்கள் கரெக்டா தான் இருக்குது. நாங்க பள்ளிவாசல் வந்து இடிக்கணும்னு சொல்லல, அங்க ஆய்வு செய்யறதுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லலையே. அந்த வழிபாட்டு தல பாதுகாப்பு சட்டத்துல ஆய்வு செய்வதற்கு தடை இருக்குன்னு யார் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஏழு விட்டான். ஏழு விட்டு என்ன ஆச்சு, அங்க எல்லாம் வந்து கூடி நின்னாங்களா? நின்ன உடனே என்ன ஆச்சு, நம்ம அவங்க போய் நின்னாங்க. ஏன்டா அந்த மாதிரி வந்து அநியாயம் பண்ணீங்க அப்படின்னு உடனே துப்பாக்கி சூடு, கல்லெறி, அது இது நடந்து ஒரு 5 உயிர்கள் அற்பமாக போயிடுச்சு. எல்லாம் முஸ்லிம்களுடைய உயிர்கள். இதுதான் இவங்க வழங்கக்கூடிய நீதி. உனக்கு தெளிவா இருக்கு சட்டம், வழிபாட்டு தல உரிமை சட்டம் சொல்லிட்டு தெளிவா உனக்கு கொடுத்துருக்காங்க. சட்டமே ஏற்றி இருக்கிறாங்க. சிம்பிளா அதெல்லாம் ஆய்வெல்லாம் கிடையாது. நீ சும்மா அங்க நோண்டு இங்க நோண்டு நோண்டிக்கிட்டு இருப்ப, போய் உன் வீட்டை நோண்டிக்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போவாம இவன் நோண்டதுக்கு அனுமதி கொடுத்ததுனால ஏற்பட்ட பிரச்சனைகள் அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். இப்போ இருக்குதா இல்லையா? என்ன உத்தரப்பிரதேஷ் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது, அதை உத்தரப்பிரதேஷ்ங்கிற பதிலா பத்தர் பிரதேஷ்னு வச்சிருக்கோம். அவ்வளவு அழகா பேர் சுட்டாங்க. என்ன நாளை என்னன்னாக்கா அங்க ஹோலி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. ஹோலி பண்டிகை கொண்டாடப்பட்டால் என்ன ஆகணும் பாருங்க. இஸ்லாம் உண்மையாகவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அருட்கொடை. அறிவோடு அடுத்த மனிதர்களுக்கு எந்த தொல்லையும் தராம நாம் சிறப்பான முறையில் பண்டிகை. எந்த ரமலான் பண்டிகைக்காவது யாரு கடையாவது மூடி இருக்காங்களா? யாரு கோயிலாவது மூடி இருக்கிறாங்களா? நடை சாத்தி இருக்கிறாங்களா? சர்ச்சுக்கு மேல பேனர் போட்டு தொங்க விட்டு இருக்கிறாங்களா? பக்ரீத் பண்டிகை அதை நாம கொண்டாடி இருக்கிறோம். அன்றைக்கு ஏதாவது வழிபாட்டு தலங்கள் டிஸ்டர்ப் செய்யப்படுகிறதா? ஹோலி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. யோகி அயோத்தி ஆதித்யநாத் சொல்றேன்னு சொல்லிட்டு நாங்க ஹோலி கொண்டாடுறோம், நீங்க பள்ளிவாசலுக்கு ஜும்மா வராதீங்க. என்னவா உங்களுக்கு வாரம் ஜும்மா வருது, எங்களுக்கு வருஷத்துல ஒரு நாள் தான் ஹோலி வருது. இது நீதியா? ஒரு நாட்டுக்கு தலைவனாக, ஒரு மாநிலத்துக்கு தலைவனாக, முதல் அமைச்சராக இருக்கக்கூடியவர் எப்படி பேசணும்? நீதியா பேசணுமா இல்லையா? சிறுபான்மை மக்களுக்கு கொஞ்சம் ஆதரவா இருக்கணுமா இல்லையா? எப்படி பேசுறாங்க பாருங்க. வன்முறையை தீர்க்கக்கூடிய இன்றைக்கு எல்லா பள்ளிவாசல்களும் பேனரை போட்டு பரவாயில்ல போட்டு மூடி வச்சிருக்கிறாங்க. கலவரம் எப்ப வேணா நடக்கும் அப்படிங்கிற அடிப்படையில மக்கள் பயந்து வாழ்ந்துட்டு இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அப்படி ஒரு பத்தர் பிரதேஷாக அந்த உத்தரப்பிரதேஷ் மாறிட்டு வந்திருந்து நம்ம பார்க்கிறோம். அப்படி அநீதி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நீதி கிடையாது, எல்லாமே அநீதி. நீதினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் உங்களுக்கு முன்னால் சில தகவல்களோடு எடுத்து உரைக்கப்படும். அடுத்ததா சபபு நுசூல். சபபு நுசூல்ல இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் செய்யக்கூடிய அநீதி இதுலேயும் இருக்கு. சரிங்களா? நீதிக்கு எதிராக நாமும் அநீதி இழைத்துக் கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு வசனமாக அல்லாஹ்வுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் என்ன ஆகுதுன்னு சொன்னா, ரப்புல் ஆலமீன் ஒரு திருமறை குர்ஆன் வசனத்தை இறக்குறான். இந்த வசனம் சூரத்துல் அன்ஆம், அன்ஆமுடைய 82வது வசனத்தை ரப்புல் ஆலமீன் இறக்குகிறான். அல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டு, வலம் யல்பிசு ஈமானஹும் பிதுல்மின், அந்த நம்பிக்கையோடு யார் அநீதியை கலந்து விடாமல் இருப்போருக்கே அச்சமற்ற நிலை உள்ளது. உலாயிக லஹுமுல் அம்ன் வஹுவ முஹ்ததூன், அவருக்கே அச்சமற்ற நிலை. அம்னு சொன்னா அச்சமில்லாத அமைதியான நிலை. வஹுவ முஹ்ததூன், அவரே நேர்வழி பெற்றவர் ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தை இறக்குறான். என்ன நம்பிக்கை கொண்டு தனது நம்பிக்கையோடு அநீதியை கலக்காமல் இருப்பவர் அப்படின்ன உடனே சஹாபாக்களுக்கெல்லாம் ஒரு பயம் வந்துருச்சு. நம்ம யார் தான் அநீதி செய்யாம இருக்கிறோம்?
எல்லாருமே அநீதி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமே, ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டு தானே இருக்கிறோம், அது அநீதி தானே. அப்போ நாம எல்லாம் அவ்வளோதான், நம்ம அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, நம்ம எல்லாம் எதுவுமே பண்ண முடியாத போல இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா சஹாபாக்களும் கலங்கி நிற்கிறாங்க. அப்துல்லா இப்னு மசூத் அவங்க அறிவிக்கிறாங்க, நம்பிக்கை கொண்டு பிறகு தம் நம்பிக்கையுடன் அநீதியை கலந்திடாதவருக்கு உண்மையில் அமைதி உண்டு, மேலும் அவர்களே நேர்வழி அடைந்தவர்கள் எனும் திருக்குர்ஆன் வசனம் அருளப்பட்ட போது நபித்தோழர்கள் எங்களில் எவர்தான் தமக்கு தாமே அநீதி இழைக்கவில்லை, யார்தான் தப்பு பண்ணாம இருக்கிறா, எல்லாம் செஞ்சுக்கிட்டு தானே இருக்கும் என்று கேட்டனர். கேட்டவுடன் ரப்புல் ஆலமீன் 31வது அத்தியாயத்துடைய 13வது வசனத்தை இறக்கினார். அந்த வசனம் தான் நாம் செய்யக்கூடிய அநீதியாகவும் இருக்கிறது. அது என்ன வசனம்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதில் என்ன சொல்கிறார், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய நீதி என்ன, ரசூலுல்லாஹ் எப்படி எல்லாம் நீதி செலுத்தினார்கள் அப்படிங்கிற விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் உங்களுக்கு முன்னால் எடுத்து உரைக்கப்படும். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். இன்ஷா அல்லாஹ் நாளை மறுதினம்